ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது. ஏன்னா உங்கள் ரெஸ்யூம் பார்த்து தான் ஒரு ஹெச்ஆர் பர்சன் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு பெட்டர் டோன்ட் ஷோ யுவர் ஸ்கூல் எங்கே பண்ணீங்கன்றதெல்லாம் ரெஸ்யூமில் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஷோ இட் ஆஃப். அதெல்லாம் நீங்கள் காமிக்க வேண்டாம். நீங்கள் வந்து காலேஜ் மட்டும் காமிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கரண்ட் கம்பெனியில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறத க்ளீனாக கொஞ்சம் காமிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை இன்னும் கொஞ்சம் வந்து பைஃபர்கேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆரில் என்ன பார்க்குறோம், இல்லை வந்து அட்மினில் என்ன பார்க்குறோம், பேரோல் சைடு என்ன பார்க்குறோம், ஸ்டாச்சுரியில் லைசனிங்கில் என்னென்ன பார்க்குறோம், இப்போ அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் சைடு என்னென்ன பார்க்குறோம், பிஆர்எஸ் சைடு என்னென்ன பார்க்குறோம், டேலி சைடு இல்லை ஸ்ஆப்பில் என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பைஃபர்கேட் பண்ணி காமிக்கிறது அந்த வியூவர் ரெஸ்யூம் பார்க்குற வியூவருக்கு வந்து உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு வந்து என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது. இன்னும் சில பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 5 கம்பெனியும் வரிசையாக போட்டுருவாங்க. இங்கெல்லாம் அந்த பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கிட்டு வரிசையாக போட்டுருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோன்னா வந்து அப்படியே வரிசையாக அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. அப்போ எந்த கம்பெனியில் என்ன ஒர்க் அவங்க பண்ணாங்கன்றது சரியாக புரியாது. அப்போ ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிலையும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு காமிங்க. சில டைம் அதில் வந்து ரிப்பீட்டேஷன் வரும் தான். போன கம்பெனியில் இருந்ததையே நம்ம இந்த கம்பெனியும் கரண்ட்டாக இருக்கிற இடத்துலையும் அதையே ஹேண்டில் பண்ணுவோம். அது வழக்கமாக வரதான் செய்யும். நிறைய ரிப்பீட்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு கம்பெனிலையும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றது தனித்தனியாக காமிக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் மேக்கிங் மெத்தடு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் மேஜர் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட கரியரில் நீங்கள் பண்ண மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன, எந்தெந்த கம்பெனியில் காஸ்ட் சேவிங் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கீங்களா அப்படின்றலாம் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காமிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ரெஸ்யூமை பார்த்து தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து கிளியராக வந்து என்னென்னு காமிங்க. ஒரே கம்பெனியில் நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகி 4-5 வருஷமாக நிறையா பொசிஷனில் ப்ரொமோட் ஆகி வந்திருக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக அந்த ப்ரொமோஷனை வந்து காமிங்க. அந்த கம்பெனி பேரை போட்டு வந்து அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணது, மறுபடியும் அதே கம்பெனி போட்டு அந்த கம்பெனி சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தது, மறுபடியும் அதே கம்பெனி போட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் தனித்தனியாக காமிக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கும் போது உங்களோட ரெஸ்யூமில் வந்து இந்த கம்பெனிஸ் காமிக்கும் போது டெசிக்னேஷன் வந்து தனித்தனியாக அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதை தனித்தனியாக காமிங்க. இந்த பீரியடில் இதை மாதிரி நான் வந்து எலிவேட் ஆனால் அதுக்கு அர்த்தமாக 2 இயர்ஸ் கழிச்சு டியூரிங் திஸ் பீரியட் ஐ வாஸ் எலிவேட்டட் டு திஸ் லெவல் அப்படின்லாம் அப்படி காமிங்க. இப்படி வந்து தனித்தனி காமிக்கும் போது ரெஸ்யூம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரியும் என்ன பண்ணலாம், இவர் வந்து எப்படி வந்து கரியர் க்ரோத் வந்து இவர் எப்படி ஆயிருக்கு, இவர் என்ன நல்ல பொட்டன்ஷியல் ப்ரொஃபைலாக அப்படின்லாம் புரியும். ரெஸ்யூமில் தான் உங்களோட பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் நீங்கள் காமிக்கணும். என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கணும், என்னென்ன ஒர்க்ஸ் கேரியர் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கணும். இப்படிலாம் காமிக்கும் போது தான் உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆர்டரில் கொடுக்காம வந்து கரண்ட் கம்பெனியை வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஜாயின் பண்ண கம்பெனியை மேலே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து தப்பான மெத்தடு. கரண்ட்டாக நீங்கள் எந்த கம்பெனியில் என்னவா இருக்கீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்றது தான் முதல்ல இருக்கணும். முதல் ஜாயின் பண்ண கம்பெனி இட் ஹாஸ் டு கம் இன் தி டவுன் சைட், கீழே வரணும். அது அப்படி வந்து இது பேர் வந்து ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் உங்கள் ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ரெஸ்யூம் வந்து மேக்ஸிமம் 2-3 பேஜுக்கு மேலே போக வேண்டாம். 3 பேஜுக்கு மேலே நீங்கள் நிறையா கொடுக்குறீங்கன்னா அது சரியான இது கிடையாது. அந்த 2-3 பேஜ்லேயே நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூம் தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கான முக்கியமான டூல். அதில் வந்து எந்த அளவுக்கு அதை ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்டோட அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அப்படி கிரியேட் பண்ணுங்கள்.